எங்க பார்த்தாலுமே நடிகை த்ரிஷா பத்தி தான் வதந்திகள் அதிகமா பேசப்படுது. சமூக வலைதளங்களா இருக்கட்டும், பொது வெளியா இருக்கட்டும், யார பார்த்தாலுமே நடிகை த்ரிஷா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நடிகை த்ரிஷா கலந்துகிட்டு பேசினாங்க. அப்போ ரசிகர் ஒருத்தர் முதலமைச்சர் விஜய பத்தி கேட்ட கேள்விக்கு நடிகை த்ரிஷா சொன்ன பதில் தான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பத்தி மட்டுமே இல்லாம சென்னை தமிழ் வெர்சஸ் இலங்கை தமிழ் அப்படின்னு அவங்க பேசின இன்னொரு விஷயமும் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். அதாவது அவங்க முதல் முறையா வாயை திறந்து பொது நிகழ்ச்சிகளை பேசியிருக்காங்க. என்னெல்லாம் பேசியிருக்காங்க, அதுவும் விஜய் அவர்கள் பத்தியும் அந்த தமிழ் பத்தியும் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். நடிகை த்ரிஷாவுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள், அதுக்கப்புறமா அவங்களை பத்தின சில ஹிஸ்டரிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்க நடிகை த்ரிஷா தான். இவங்க வந்து இவங்க ரீசெண்ட் டேஸ்ல அவங்களுடைய படங்களுக்காக பேசப்படுறாங்களா, அவங்களுடைய அழகுக்காக பேசப்படுறாங்களா, அவங்களுடைய திறமைக்காக பேசப்படுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி அவங்க சர்ச்சையான விஷயங்களுக்காகவும் வதந்திகளுக்காகவும் தான் அதிகமா பேசப்படுறாங்க. குறிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில இவங்க போனதுனாலதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னா, விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து வழக்கு தொடர்ந்த நேரத்துல த்ரிஷா அவர்களுடைய பெயர் வந்து அதிக அளவுல அடிபட்டுச்சு. சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல த்ரிஷா வந்து நிகழ்ச்சிக்கு போனதா இருக்கட்டும், முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த நிகழ்ச்சிக்கு போனதா இருக்கட்டும், இப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே த்ரிஷா வந்து போனதுனால நிறைய பேருக்கு த்ரிஷாவை பிடிக்காமலே போயிடுச்சு. த்ரிஷாவை வந்து நிறைய பேர் வந்து திட்டியும் தீத்தாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு மறுநாள் வந்து இவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க. அதுல வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து கேக்க வச்சு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது பெரிய அளவுல வைரலாச்சு, நிறைய விமர்சனங்களையுமே சந்திச்சது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல த்ரிஷா வந்து எந்த இடத்துலையுமே எதுக்காகவும் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. ரசிகர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி யார் என்ன கேட்டாலுமே இதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு வந்து அவங்க போஸ்ட் போடுறது, ஃபன்னா இருக்கக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்றது, இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட கேரள நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபன்னான விஷயத்தை வந்து பேசியிருந்தார். ஃபன் அப்படிங்கிறத தாண்டி முதலமைச்சர் விஜய் அண்ட் த்ரிஷா வச்சு கலாய்க்கிற மாதிரி பேசியிருந்தாரு. மறைமுகமா பேசியிருந்தார். என்னன்னா, ஒரு படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு போன அவரு என்ன பேசியிருந்தாருன்னா, எனக்குமே சிஎம் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டுமே இல்லாம, அந்த படத்தோட ஹீரோயின் நவ்யா நாயரை பார்த்துட்டு, நான் வந்து சிஎம் ஆகிறப்போ அந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் வரணும், நீங்க வந்து முதல் வரிசையில புடவை கட்டிட்டு உட்காரணும், அது மட்டும் இல்லாம நான் பேசுறப்போ நீங்க கண் கலங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சாடி பேசி இருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல நவ்யா நாயர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நீங்க முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னா நான் வருவேன், எனக்காக முதல் ரோல வந்து ஒரு சீட்டை வந்து ஒதுக்கி வச்சிருங்க, நான் சாரி கட்டிக்கிட்டு கழுத்துல நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசியிருந்தாங்க. இது வந்து டைரக்டாவே தெரிஞ்சிடுச்சு இவங்க வந்து யாரை வந்து கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது. ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய், இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷாவை தான் நேரடியா கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பேரு டைரக்டா சொல்லலைன்னா கூட ஓகே, தமிழ்நாடோட அரசியல் இந்த களத்தை தான் கலாய்க்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு கிளை திறப்பு விழாவுக்கு வந்து நடிகை த்ரிஷா வந்து போயிருக்காங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து ரசிகர்கள் கூட வந்து கலந்துரையாடுற மாதிரி நிகழ்ச்சி வந்திருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து பொது நிகழ்ச்சிகள்ல பேசாத த்ரிஷா வந்து அங்க ரொம்பவே சந்தோஷமா ரசிகர்கள் கூட கலந்து உரையாடிட்டு வராங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங்ல வேற லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க, அதாவது இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரசிகர்கள்லாம் சொல்றாங்க, த்ரிஷா மேம் நீங்க வந்து தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பு மளிகை பொழியக்கூடிய நேரத்துல அவங்க வந்து அவங்களுக்காக தமிழ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்க எல்லாருமே வந்து இலங்கை தமிழ் நீங்க பேசுவீங்க, இலங்கை தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்க பேசுறதை கேட்கிறப்போ இனிமையா இருக்கும், எனக்குமே இலங்கை தமிழ் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாம சென்னையில வந்து இலங்கை தமிழ் பேச மாட்டாங்க, சென்னை தமிழ் வந்து வேற மாதிரி இருக்கும், எனக்குமே இலங்கை தமிழ் வந்து வராது, எனக்கு சென்னை தமிழ் தான் வரும், ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்ல பேசுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு யாருமே என்ன தெலுங்குல பேச சொல்லிடாதீங்க, எனக்கு தெலுங்கு தெரியாது, எல்லா லாங்குவேஜ் பீப்புளுமே இங்க இருக்கிறீங்க, ஸோ அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் இங்கிலீஷ்ல இல்லாட்டா வந்து தமிழ்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து இப்படி என்ஜாய் பண்ணி பேசியிருக்கும் போது வந்து ரசிகர்கள் கை தட்டி ஆரவாரம் பண்ணி அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா த்ரிஷா வந்து எல்லாருமே லைக் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க பேச பேச வந்து எல்லாருமே ஆரவாரம் பண்ணி கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நல்லபடியா போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு ரசிகர் திடீர்னு
மேம் நீங்க வந்து முதலமைச்சர் விஜயை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்திட்டாரு. சோ இத கேட்ட எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா திடீர்னு விஜய் அவர்கள் பத்தி கேக்குறாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல நடிகை த்ரிஷாவுமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம், எங்கேயுமே வந்து விஜய் அவர்கள் பத்தி பேசாத த்ரிஷா இங்க என்னத்த பேச போறாங்க, அதுவும் பிரஸ் மீட் கூட கொடுக்காத த்ரிஷா என்னத்த பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிக அளவுல இருந்துச்சு. சோ இது வந்து த்ரிஷாவோட ஃபேஸ் வந்து ரியாக்ஷனே மாறிடுச்சு. த்ரிஷா வந்து ரொம்பவே ஃபன்னா ஜாலியா பேசியிருந்தாங்க. ரசிகர் கேட்ட இந்த ஒரு கேள்வியால, அவங்க சொன்ன அந்த வார்த்தையால த்ரிஷாவோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே மாறிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க ரியாக்ஷன் மாறிடுச்சு. ஸோ உடனேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க புன்னகைச்சுட்டு அப்படி வேற கோணத்துக்கு வந்து அந்த பேச்சு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து அவங்க வந்து நார்மலா பேச மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ரசிகர் கேட்ட கேள்விக்கு வந்து அங்க பதில் சொல்லவே இல்ல. ஃபேஸ் மட்டும் சடனா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல Instagram, Facebook, Twitter அப்படின்னு YouTube அப்படின்னு எல்லா வலைதள பக்கங்களையும், இணையதள பக்கங்கள்லயுமே ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இப்போ த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டாலும் வைரல், போடட்டாலும் வைரல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால இவங்க இப்போ பதில் சொன்னாலும் வைரல், பதில் சொல்லனாலும் வைரல் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா த்ரிஷா பதில் சொல்லியிருந்தாலும் அதை வந்து பெரிய கண்டென்ட் ஆக்கி வைரல் ஆக்கி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஷாக் ஆயிட்டு அப்படி சிரிச்சு சமாளிச்சு மழுப்புனது வந்து இப்போ மறுபடியுமே அது வைரல் ஆயிடுச்சு. அதனால த்ரிஷா வந்து இப்போ என்ன பண்ணாலுமே வைரலா தான் இருக்கிறாங்க. த்ரிஷா கை அசைச்சாலும் ட்ரெண்டிங், கை அசைக்கலானாலும் ட்ரெண்டிங், அவங்க பேசலனாலும் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா சமூக வலைதளங்கள்ல எல்லாராலையுமே பகிரப்பட்டுட்டு வருது. ஸோ எப்போ தான் சொல்ல போறீங்க, ஒருத்தங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்போ தான் பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 6 மாதங்களுக்கு மேலன்னு கூட சொல்லலாம். இப்போ த்ரிஷா பத்தின வதந்திகள் அதிகமா இருக்குது. அந்த வதந்திகளுக்கான ஒரு பதில் கூட அவங்க சொல்றது கிடையாது. இப்போ கேரள நடிகர் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணதுக்குமே த்ரிஷா வந்து எந்த பதிலையுமே சொல்லல. ஆனா அவங்க இந்த ஒரு வீடியோ, அதாவது கேரள நடிகர் வந்து அந்த பேசி அதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்ல வந்த நேரத்துல த்ரிஷா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது காஃபி, புக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, நான் வந்து இதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நான் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனோட வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே வைரலாச்சு. இப்படி த்ரிஷா வந்து பதிலடி கொடுக்காம அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு விதத்துக்கு கூட கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நெட்டிசன்கள் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தான் இப்போ மறுபடியுமே ட்ரெண்டிங்ல வந்திருக்காங்க. ஃபைனலா சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது நம்மளுடைய நடிகை த்ரிஷா மட்டும்தான். ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. எப்பவாச்சும் அவங்க வந்து அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷா உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லாம இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்பவே பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவருடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் வரக்கூடிய 23ஆம் தேதி வெளியாக இருக்கு. ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்க ரொம்பவே ஆவலா இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.